ஆசீர். ஆண்டின் பொதுக்காலம் 13ஆம் வாரம் சனிக்கிழமை. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 14 முதல் 17 வரை உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிச்சலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சரச மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்திப்போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைப்பர். அப்பொழுது இரண்டும் வீணாய் போகா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, லியோ டால்ஸ்டாயின் ஒரு கதை இது. குட்டி சாத்தான்கள் கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அவை தங்களது பணியை பற்றி திறனாய்வு செய்து கொண்டிருந்தன. நமது பணியை தற்போது முன்பு போல திறம்பட செய்ய முடிவதில்லை. ஏனென்றால் இயேசு என்பவரின் போதனையால் மக்கள் ஈர்க்கப்பட்டு நீதி, நேர்மை, உண்மை இவற்றை கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றது ஒரு குட்டிச்சாத்தான். அதற்கு தலைமை சாத்தான், இதை பார்த்து நீங்கள் மனம் தளர்ந்து விடக்கூடாது. இயேசுவில் நம்பிக்கை கொள்ளாதீர்கள் என்று சொன்னால் நமக்கு கண்டிப்பாக தோல்விதான் கிடைக்கும். காரணம், இயேசு சொல்வதில் உண்மை இருக்கின்றது என்பதை மக்கள் நம்ப ஆரம்பித்து விட்டார்கள், ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பித்து விட்டார்கள். இதற்கு பதிலாக நாம் தந்திரமாக செயல்பட்டு இயேசுவுக்காக மக்களை தூண்டிவிட்டு இயேசுவுக்காக பல ஆலயங்களை கட்டுங்கள், அவர் பெயரில் ஏராளமான விழாக்களை கொண்டாடுங்கள், இன்னும் அதிகமாக ஆடம்பரமான நிகழ்வுகளை ஆலயங்களில் நடத்துங்கள் என்று அவர்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். காலப்போக்கில் மக்கள் இப்படிப்பட்ட வெளி அடையாளங்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து அவற்றிலே மூழ்கி அவருடைய போதனையை சிறிது சிறிதாக மறக்க ஆரம்பித்து விடுவார்கள். பிறகு நமது வேலை மிகவும் எளிதாகிவிடும் என்று சொன்னதாம். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவராகிய இயேசு நோன்பு, ஜெபம், தான தர்மம் போன்ற வெளி அடையாளங்களில் தங்களுடைய செயல்களில் தங்களுடைய ஆன்மீகத்தை புதைத்துவிட்டு உண்மையான அர்த்தமுள்ள ஆன்மீகத்தை மறந்து வாழுகின்ற பரிசேயர்களை, சதுசேயர்களை சாடுகின்றார், அவர்களை கடிந்து கொள்ளுகின்றார். வெளி அடையாளங்கள் ஒன்றும் வாழ்வு தருவது கிடையாது. ஆண்டவராகிய இயேசுவை உள்ளத்தில் ஏற்று வாழ்வதுதான் நமக்கு உண்மையான வாழ்க்கையை தருகின்றது. யோவான் 4:24 சொல்வது போல, உண்மையின் இறைவனை ஆவியிலும் உண்மையிலும் நாம் வழிபட முயற்சி செய்கின்றோமா? அல்லது சில வெளி ஆடம்பர பக்தி முயற்சிகளோடு நாம் நமது ஆன்மீக வாழ்க்கையை முடித்து கொள்கின்றோமா? நாம் சற்று சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். என்னுடைய ஆன்மீகம் என்பது உதட்டோடு நின்றுவிடக்கூடிய உதட்டளவு ஆன்மீகமாக இருக்கக்கூடாது. மாறாக உள்ளத்திலே பிறரை ஏற்றுக்கொண்டு வெறுப்பு இல்லாமல், கோபம் இல்லாமல், வைராக்கியம் இல்லாமல், அன்புறவோடு, இரக்க குணத்தோடு, பிறருக்கு உதவுகின்ற நல்ல எண்ணங்களோடு வாழ்வதுதான் உண்மையான ஆன்மீகம். எல்லோரையும் காப்பாற்றுபவன் இறைவன். அவன் முதலில் தன்னை மதவாதிகளிடமிருந்து காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று அருமையாக சொல்லுகிறார் அப்துல் ரஹ்மான். இன்று மக்கள் இறைவனை கூட விட்டு வைக்கவில்லை. தங்களுடைய சுயநலத்திற்காக, தங்களுடைய நன்மைக்காக, தங்களுடைய உயர்வுக்காக இறைவனையும் விட்டு கொடுத்து அந்த நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் கடவுள் பக்தியையும் பிறருக்கு விட்டு கொடுத்து அதை வியாபாரமாக்குகின்ற ஒரு நிலையைத்தான் இன்று பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
இறைவன் ஒரு வியாபார பொருள் அல்ல, அவர் ஒரு விசுவாச பொருள். நம்பிக்கையை மையமாக கொண்டு வாழக்கூடிய ஒருவர். அவர் மீது நாம் நம்பிக்கை கொண்டு வாழுகின்ற பொழுது அவர் தருகின்ற அருள்வரங்களை நிறைவாக நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். இம்மையில் இறைவனை பற்றி கொள்வோம், மறுமையில் அவரோடு வாழும் தகுதி பெறுவோம். என்னுடைய இறைவன் அன்பானவர், என்னுடைய இறைவன் இரங்கக்கூடியவர், என்னுடைய இறைவன் அனைத்தையும் மறந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், கோபப்படக்கூடியவர் அல்ல, வெறுக்கின்றவர் அல்ல, மன்னிக்கக்கூடியவர் என்பதெல்லாம் என்னுடைய செயல்கள் வழியாக மட்டும்தான் நான் இந்த உலகிற்கு காண்பிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வரத்தை எனக்கு தந்து வழிநடத்த வாரும் ஆண்டவரே. என்னையும் என்னோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும், இந்த சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உமது அருட்கரங்களால் தொட்டு உமக்கு சாட்சிகளாக என்றும் வாழ வேண்டிய ஆசீர்வாதங்களை நிறைவாக தாரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.